மிக பிரமாண்டமான முறையில் இந்த கேக்கினை அனைத்துமே அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அங்கு வெட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியாது. இந்த 107வது அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களோடு அதிமுக நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 107வது பிறந்தநாளையொட்டி தலைமை கழகத்தில் உள்ள புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி சிலைகளுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்ம தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார், இதை பற்றிய விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக மணிபாரதி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் இதய தெய்வம் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவருடைய 107வது பிறந்த தினத்தை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய அவை சாலையில் இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அங்கே நிறுவப்பட்டிருக்கிற இதய தெய்வம் புரட்சி தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆருடைய திருவுருவ சிலை மற்றும் புரட்சி தலைவர் ஜெயலலிதாவுடைய திருவுருவ சிலைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியை ஏற்றி வைத்தார்கள். பட்டொலி வீசி அந்த கொடியானது பறந்தது. அந்த கொடியில் இருக்கக்கூடிய மலர் இதழ்கள் வானிலிருந்து பிடிக்கின்ற மணியை போல இருக்கிற தொண்டர்களுக்கு ஆசி வழங்கியது. இதனைத் தொடர்ந்து 107வது பிறந்த நாளுக்கு முன்னிட்டு 107 கிலோ எடை கொண்ட மிக பிரம்மாண்டமான இந்த கேக்கினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளருடைய திருக்கரங்களால் நடத்தப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் அதனை வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இனிப்புகள் வழங்கப்பட்டு பிரம்மாண்டமான முறையில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் கழக நிர்வாகிகளும் குழுமி இருக்கக்கூடிய நிகழ்வாக இந்த பிறந்தநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தலைமையில் தலைமை அலுவலகத்தில் விழாக்கோலம் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களாக இரட்டை இலையை காண்பித்தது உற்சாகத்தோடு அவர்கள் இந்த 107வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். வாழ்ந்தால் ஒரு வரலாற்று தலைவராக வாழ வேண்டும், வாழ்ந்து மறைந்தாலும் வரலாற்று இடம்பெற வேண்டும் என்கிற விதத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவருடைய இந்த 107வது பிறந்தநாள் நடந்து வருகிற போதும் கூட தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம், பட்டி தொட்டி எல்லாம், ஒவ்வொரு வீடுகளிலும், ஒவ்வொரு முடுக்குகளிலும், ஒவ்வொரு தெருக்களிலும், ஒவ்வொரு சந்துகளிலும், ஒவ்வொரு
கிராமங்களிலும் ஒவ்வொரு நகரங்களிலும் ஒவ்வொரு பேருநாட்டுகளிலும் ஒவ்வொரு மாநகரங்களிலும் இன்றைக்கு இந்த பிரம்மாண்டமாக ஒரு பிறந்தநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய தலைமையில் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து இங்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அதே போல ஏழை எளிய மக்களுக்கு தமிழகம் முழுவதும் அவர்களுக்கு அறுசுவை உணவுகள் வழங்க திட்டம் என பல்வேறு நிறுவனங்களை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. சரித்திர சாதனைகளை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதாவது சத்துணவு திட்டத்தை கொண்டு இங்கு வந்து ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளும் கல்வி பெற வேண்டும், ஏழை எளிய வீட்டு மக்களுடைய அந்த குழந்தைகளும் கல்வியின் புரட்சி காண வேண்டும் என்கிற கல்வி புரட்சிக்கு வித்திட்ட மாபெரும் தலைவர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து சரித்திரம் படைத்த தலைவர். அதாவது அவர் அந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வருகிற பொழுது அதாவது 2,63,000 குழந்தைகள் அந்த நேரத்தில் அவர்கள் புதிதாக அந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்த பிறகு தமிழகத்திலே அந்த பள்ளிக்கூடங்களில் சேர்ந்திருக்கிறார்கள். 1947 சுமார் 17,04,000 பேர், அதாவது ஆதிராவிட பிள்ளைகள் 13.7 லட்சம் சதவீதம் அளவிற்கு அந்த பள்ளிகளிலே 100% ஆதிராவிட மாணவர்கள் சேர்ந்து சேர்க்கையை அவர்கள் 100% கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சரித்திர சாதனை. ஏழைகளுக்கு செல்வது காலையில் நடக்கக்கூடாது, அவர் கீழே வெயிலின் தாக்கத்தின் காரணமாக காலையில் அவர்கள் பள்ளிக்கு செல்கிற போது சுடக்கூடிய நிலை இருக்கும் என்று காலணியை கொடுத்து இலவச காலணியை கொடுத்தார்கள், இலவச சீருடையை வழங்கினார்கள். இப்படி சரித்திர சாதனையை படைத்திருக்கிறார்கள். அதே போன்று ஆதிதிராவிட பட்டியலின மக்கள் தங்கி படிப்பதற்காக அவர் காலகட்டத்தில் 743 புதிய விடுதிகள் தொடங்கப்பட்டு 47,040 பேர் அதிலே தங்கி படித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆதிதிராவிட கிராமங்கள் சுமார் 25,000 பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் 23,311 கிணறுகள் தோண்டி அந்த குடிநீரை சிறப்பாக அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்தாலும் கூட சுகாதாரமான ஒரு குடிநீரை வழங்க வேண்டும் என்று சுகாதார புரட்சியை ஏற்படுத்திய சரித்திர நாயகனாக புரட்சித் தலைவர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏழையின் குறித்து இறைவனை காண்போம் என்கிற அந்த தத்துவத்தினுடைய அடிப்படையில் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு, அதே போல ஏழை எளிய மக்கள் வீடுகளில் மின்சாரம் எரிய வேண்டும் என்கிற இலவச மின்சார திட்டம், கல்வியில் புரட்சி, இப்படி அவர்களுடைய பல்வேறு புரட்சிகளை கொடுத்து மக்களுடைய வாழ்வில் சரித்திர நாயகனாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் படைத்த சரித்திர நாயகனுக்கு இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் மிகப்பெரிய அளவில் விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் இந்த பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. மணிபாரதி. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். அதிமுக நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 107வது பிறந்தநாளை ஒட்டி 107 கிலோ எடை கொண்ட கேக்கை அதிமுக பொதுச்செயலாளர் வெட்ட இருக்கிறார். அதிமுக நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 107வது பிறந்த தினத்தை அன்று 107 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டப்பட்டு நிர்வாகிகளுக்கு வழங்கப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார் என்பதைப் போல இன்னும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கக்கூடிய புரட்சி தலைவரின் பிறந்தநாள் அன்று 107 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டப்பட்டு அது நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம்.